முள்ளங்கி பருப்பு சேர்த்துடலாம். இனி தாளிக்க வேண்டாம். எனக்கு தாளிச்சாச்சு பார்த்தீங்களா, கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. அப்படியே குழம்புமிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சிட வேண்டியதான். வெந்தோடனே உப்பு கொஞ்சம் போடணும். லாஸ்ட்டில் வந்து உப்பு போடணும். புளியும் அதே மாதிரி லாஸ்ட்டில் போட்டால் போதும். கொஞ்சம் இறக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி. அப்போ தான் வந்து முள்ளங்கி வேகும். முள்ளங்கி வேக நேரம் பார்த்தீங்களா. இந்த வதக்கம் சட்டில் கொஞ்சம் எண்ணெய் கொட்டிருக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்படி கலக்கி ஊற்றிடலாம். இப்போ குழம்புமிளகா பொடி, டேஸ்ட் பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த சொரக்காய் கூட்டுக்கு 1.25 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் காரம் தூக்கில் இருந்துச்சு, சாப்பிட முடியாது. தேங்காய் போட்டும் சரியாயிடுச்சு. ஆனால் இந்த குழம்புக்கு அந்த மாதிரி ஆயிருந்தது இல்லை. அதனால் 1.25 ஸ்பூன் சொன்னேன். ஆனால் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வேகட்டும்.